ஜூலை 12, 2007 கேரள மாநிலம் தெற்கு எர்ணாகுளத்தில் இருக்கிற நகரத்தின் மைய பகுதியில் வாழ்ந்து வந்த ரொம்ப ஃபேமஸான ஒரு ஹைகோர்ட் சீனியர் வக்கீலான அப்ரஹாமுடைய மனைவி தன்னுடைய கணவர் வர்ற நேரமாச்சே அப்படின்னு ஜன்னல் வழியாக எட்டி பார்க்கறாங்க. வக்கீல் அப்ரஹாம் எர்ணாகுளம் ஹைகோர்ட்ல சீனியர் அட்வொகேட்டாக பணியாற்றி வந்தாரு. அவர் வழக்கமாக மாலை சுமார் 4-5 மணிக்கு வீட்டுக்கு வருவாரு. வீட்டுல முன்னாடி அவுட் ஹவுஸ் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த அவுட் ஹவுஸ்ல தான் அவருடைய ஆபீஸ் ஃபங்க்ஷன் ஆகுது. அவருடைய அலுவலகத்துல கிட்டத்தட்ட 10-12 பேர் வேலை செய்யறாங்க. அவருக்கு கீழே பல ஜூனியர் லாயர்கள், அதற்கு கீழே ட்ரெயினிஸ், அது போக ஆபீஸ் ஸ்டாஃப் அப்படின்னு 12க்கும் மேற்பட்டவர்கள் அந்த அலுவலகத்தில் வேலை செய்யறாங்க. வழக்கமாக 4-5 மணிக்கு கோர்ட்ல இருந்து வீட்டுக்கு வர்றவரு நேராக தன்னுடைய ஸ்கூட்டரை வீட்டில் நிறுத்திட்டு அங்க முன்னாடியே இருக்கிற அவருடைய அலுவலகத்துக்கு போயிடுவார். அங்க போயிட்டு மாலையில சுமார் 7 மணி வரைக்கும் அவர் வேலை செய்வது வழக்கம் அப்படின்னு அவருடைய மனைவியான சின்னம்மாவுக்கு நல்லாவே தெரியும். ஆபீஸ் ஸ்டாஃப் எல்லாருமே 6ல இருந்து 6:30 மணிக்கு கிளம்பிடுவாங்க. அதற்கு பிறகு ஒரு 7-7:15 வரைக்கும் இவர் ஆபீஸ்ல இருந்துட்டு அதற்கு பிறகு இவர் தான் ஆபீஸை பூட்டிட்டு வீட்டுக்கு வர்றது வழக்கமா இருந்தது. அன்றைக்கும் அப்படித்தான் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து தான் சின்னம்மா காத்திருக்கிறாங்க. மணி 7 ஆகுது, 7:15 ஆகுது. ஆனா வக்கீலோ வீட்டுக்குள்ள வரவே இல்லை. இந்தம்மா முசுவாக டிவி பார்த்துக்கிட்டு இருந்ததுனால நேரம் ஓடுனதை கூட தான் கண்டுக்கல. ஒரு 7:30 மணி போலதான் அவருக்கு திடீர்னு நினைவு வருது, என்ன வீட்டுக்காரர் உன்ன காணா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இவங்க வீட்டு ஹால் ஜன்னல் இருக்கு இல்லையா, ஜன்னலுடைய கர்ட்டனை விலக்கிட்டு எட்டி பார்க்கறாங்க. வீட்டுல முன்னாடி ஸ்கூட்டர் நிக்குது. சரி, மனுஷன் இங்க தான் இருக்கிறாருன்ட்டு ஆபீஸை பார்த்தா ஆபீஸ்ல லைட் எல்லாமே ஆஃப் ஆகிருக்குது. வெளியில டோர் தாள் போடப்பட்டிருக்கிறத பார்க்கறாங்க. சரி, மனுஷன் ஆபீஸை லாக் பண்ணுவார் போல் இருக்கு, வந்துடுவாருன்னு சொல்லிட்டு நம்பம்மா சின்னம்மா மீண்டும் டிவியில மூழ்கிறாங்க சீரியல் பார்க்கறதுக்கு. மேலும் ஒரு 1/2 மணி நேரம் ஓடிடுது. அதற்கு அடுத்த ஆட் பிரேக்கு, சீரியல் பிரேக் வரும்போது மறுபடியும் ஞாபகம் வருது சின்னம்மாவுக்கு. மீண்டும் ஜன்னல் வழியா எட்டி பார்க்கறாங்க. மீண்டும் அதே இடத்துல ஸ்கூட்டர் நிக்கிறத பார்க்கறாங்க. ஆபீஸ் லைட் எல்லாம் ஆஃப் ஆயிருக்கிறத பார்க்கறாங்க. என்ன இந்த மனுஷன் ஆபீஸ் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு பூட்டிவிட்டு 1/2 மணி நேரமா என்ன பண்றாரு அப்படின்னு மெயின் டோரை திறந்துக்கிட்டு வெளியில பார்க்கறாங்க. ஸ்கூட்டரு நின்ன இடத்திலே இருக்குது. ஆபீஸுக்கு போய் பார்க்கறாங்க. ஆபீஸுடைய கதவு வெளியில தாள் போடப்பட்டிருக்கிறத பார்க்கறாங்க. என்னடா இது, மனுஷன் பூட்ட கூட இல்லையா ஆபீஸ, எங்க போனாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்தம்மா கதவை திறக்கிறாங்க. அவங்க கதவை திறந்துட்டு உள்ள போற அதே சமயத்துல அவங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல குடியிருந்த ஒரு இளைஞன், ஒரு 20 வயது இளைஞன் அந்த வழியாக வரான். ஆண்டி, என்ன ஆண்டி, அங்கிள் இன்னும் வரலையா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி அவன் கேட்டபோது, இல்லப்பா ஸ்கூட்டர் இங்க தான் நிக்குது, ஆளக்கானா, ஆபீஸ் வெளியில தாள் போட்டிருக்குதுன்னு பார்க்க வந்தேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்லும் போதே அந்த பையனும் ஒரு ஆர்வத்துல அப்படியா அப்படின்னு உள்ள வர்றான். அந்த இளைஞன் வர வர அந்த அம்மா கதவை திறந்துக்கிட்டு உள்ள பாக்குறாங்க. உள்ள பார்த்தா இருட்டா இருக்குது. சரின்ட்டு இந்த அம்மா அந்த ஆபீஸ் ரூம் லைட்டை போடுறாங்க. லைட்டை போட்ட அந்த அம்மாவுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. வீழ்னு கத்துறாங்க. அந்த இளைஞன் என்னாச்சு ஆண்டின்னு ஓடி எட்டி பார்த்த போதுதான் அந்த அறைக்குள்ள அப்படியே சாமானங்கள்லாம் கண்ட மேனிக்கு இறஞ்சு கிடக்கிறத பார்க்கறாங்க. ஃபைல்கள் ஆகட்டும், நோட் புக்ஸ் ஆகட்டும், எல்லாம் கண்ட மேனிக்கு இறஞ்சு கிடக்குது. அட்வொகேட் அப்ரஹாமோ டேபிள்ல சாஞ்ச வண்ணமாக கிடக்கிறாரு. இந்த காட்சியை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சவங்க உடனடியாக ஒரு ஆம்புலன்ஸுக்கு சொல்றாங்க. ஆம்புலன்ஸ் வருது. அவரை தூக்கிட்டு போறாங்க. போய் மருத்துவமனையில் அட்மிட் பண்றதுக்கு எமர்ஜென்சி வார்டுக்கு போகுது ஆம்புலன்ஸ். அங்க எமர்ஜென்சி வார்டை அவங்க அடைந்த போதே அங்க பரிசோதித்த மருத்துவர்கள் இந்த மாதிரி அவர் டெட் ஆன் அரைவல், வரும்போதே அவர் இறந்துதான் வந்திருக்கிறாரு மருத்துவமனைக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது பயங்கரமான அதிர்ச்சியா இருக்குது அவருடைய மனைவிக்கும் பக்கத்து வீட்டு இளைஞனுக்கும். உடனடியாக டாக்டர்களே போலீசாருக்கு தகவல் கொடுக்கறாங்க. எர்ணாகுளம் ஸ்டேஷன்ல போலீசார் விரைந்து வர்றாங்க. அங்க பார்த்து டாக்டர்களிடம் என்ன ஏதுன்னு விசாரித்த போது டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க, இவர் வரும்போதே இறந்து தான் வந்தாரு. ஆனால் இவருடைய உடல்ல நிறைய காயங்கள் இருக்கிறத நாங்க பார்க்க முடியுது. தலையில பல இடங்கள்ல அவருக்கு அடிபட்டு இருக்குது. அது மட்டும்
மட்டும் இல்ல, கழுத்தை யாரோ நெரித்தது போல கழுத்துல ரத்தம் கட்டி இருக்கிறத பார்க்க முடியுது அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. அதனாலதான் உங்களுக்கு உடனடியாக வர சொன்னோம் அப்படின்னு சொல்றாங்க. உடனடியாக போலீசார் இது கொலையாகத்தான் இருக்கணும் அப்படின்னு அசியூம் பண்றாங்க. ஆனா அப்பொழுது போலீசார் துளியும் கூட கனவுல கூட கற்பனையில கூட நினைச்சு பார்க்கல, இந்த வழக்கு அந்த போலீஸ்காரர்களுடைய வாழ்க்கையவே புரட்டி போட போகுது அப்படின்னு. எர்ணாகுளம் மட்டுமல்ல, கேரள மாநிலம் முழுவதையும் புரட்டி போட்ட ஒரு பயங்கரமான கொலை வழக்கு தான் இந்த அட்வொகேட் அப்ரஹாமுடைய கொலை வழக்கு. இதுல என்ன நடந்தது, எப்படி போலீசார் துப்பு தொலைக்கினாங்க அப்படிங்கிறத இன்றைய வீடியோல பார்க்கலாம் நண்பர்களே. மருத்துவர்கள் சொன்னதை கேட்ட போலீஸ்காரங்க உடனடியாக அவருடைய மனைவியை தனியாக அழைத்து விசாரிக்கிறாங்க. அந்த அம்மா நடந்ததை சொல்றாங்க. 7 மணிக்கு பூட்டிட்டு வந்துடுவாருங்க சார், நான் வரலைன்னு சொல்லி எட்டி பார்த்தேன், அப்புறம் லைட்லாம் ஆஃப் ஆயிருந்தது, சரி வந்துடுவாருன்னு விட்டேன், அப்புறம் பார்த்தா அரை மணி நேரமா காணா, 8 மணிக்கு நான் போய் பார்க்குறேன், பார்க்கும்போது இப்படி கிடந்தாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்பனும் தான் போலீஸ்காரங்க அந்த பையன் எப்போ வந்தேன் அப்படின்னு கேட்கும்போது, கரெக்டாக நான் வந்து டோரை திறக்க போகும்போது இந்த பக்கத்து வீட்டு பையன் தான் சார், இவன் சின்னதுல இருந்தே இங்க தான் வளர்ந்தான், எங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் இந்த பையன், அவன் வந்து ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தான், அப்பதான் கேட்டு கிட்ட வந்தவன் என்னை பார்த்துட்டு என்னங்க அங்கிள் இன்னும் வரலையா வீட்டுக்குன்னு கேட்டான். நான் இந்த மாதிரி விஷயம் சொன்னேன், அவன் கூடவே வந்தான், அதனால ஆபீஸ் திறக்கும் போது நாங்க 2 பேரும் சேர்ந்து தான் திறந்தோம் கதவை அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்றாங்க. போலீசார் அந்த இளைஞனை விசாரித்த போது இளைஞனும் அப்படித்தான் சொல்றான், இதுதான் சார் நடந்ததுன்னு சொல்றான். அதற்கு பிறகு போலீசார் என்ன பண்றாங்க, அந்த அட்வொகேட் அப்ரஹாம் இருக்கார் இல்லையா, அவருடைய அலுவலகத்துக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தபோது அங்க பொருட்கள் எல்லாம் பயங்கரமா இறஞ்சு கிடக்கிறது தெரியுது. அதுல சம்பந்தம் இல்லாம நிறைய இடங்கள்ல காட்டன் வேஸ்ட் இருக்குது இல்லையா, காட்டன் வேஸ்ட் அங்க இறஞ்சு கிடக்கிறத பாக்குறாங்க. நம்ம காட்டன் வேஸ்ட் பனியன் வேஸ்ட் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி காட்டன் வேஸ்ட் இறஞ்சு கிடக்கிறத பாக்குறாங்க. அது போக இந்த ஃபைல்களும் அவருடைய பேனாவும் நோட் புக்ஸும் எல்லாமே இறஞ்சு கிடக்கிறத பாக்குறாங்க. அதற்கு பிறகுதான் அந்த இளைஞன்ட்ட சரி நீங்க உள்ள வந்தப்ப அவருடைய உடல் எப்படி கிடந்தது அப்படின்னு சொல்லி காட்ட சொல்றாங்க. அந்த இளைஞனும் காட்டுறான், இந்த மாதிரி டேபிள் மேல இப்படி கிடந்தாரு அப்படின்னு சொல்லி காட்டுறான். அதற்கு பிறகு போலீசார் ஃபாரன்சிக் டீமுக்கு சொல்லிவிடுறாங்க. இதற்கிடையே இந்த கொலை சம்பவம் கேரளா முழுவதும் பயங்கர காட்டுத்தீயை போல பரவுது. ஏன் அப்படின்னா இந்த வக்கீல் அப்ரஹாம் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ரொம்ப ஃபேமஸான மனிதர் அப்படிங்கிறது போலீசாருக்கும் தெரியும். அது மட்டும் இல்ல, அரசியல் ரீதியில ரொம்ப கனெக்ஷன்ஸ் உள்ள ஒரு சீனியர் அட்வொகேட், எர்ணாகுளம் ஹைகோர்ட்டுடைய சீனியர் அட்வொகேட் அவரு. அப்படின்னா அவர் எவ்வளவு பவர்ஃபுல்லான மனுஷனா இருப்பாருன்னு பாத்துக்கோங்களேன். இதனால போலீசாருக்கு அதற்குள்ளாக எல்லா இடத்துல இருந்தும் பிரஷர், அரசியல் ரீதியாகவும் பயங்கர பிரஷர் வருது. அது பத்தாது, இந்த வக்கீல்களுடைய சங்கம் இருக்குது இல்லையா, அங்க இருந்து அவங்களுக்கு பயங்கர பிரஷர் வருது. அதனால போலீசார் உடனடியாக இந்த வழக்கை துப்பு துலக்கிறதுக்கு பல கமிட்டிகளை உருவாக்குறாங்க. இதற்கிடையே போலீசார் ஃபாரன்சிக் டீமுக்கு சொல்லிவிடுறாங்க. ஃபாரன்சிக் டீம் அலுவலகத்துக்கு வந்து அங்க இறைந்து கிடந்த சாமானங்கள் எல்லாம் எடுக்கிறாங்க. பொறுமையாக தங்களுக்கு ஏதாவது க்ளூ கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிப்பதற்காக எடுக்கிறாங்க. அப்படி அவங்க தேடிய போது அந்த காட்டன் வேஸ்ட் அங்கங்க கிடந்ததுன்னு சொன்னோம் இல்லையா, அந்த காட்டன் வேஸ்ட்டுக்கும் வக்கீல் அலுவலகத்துக்கும் சம்பந்தமே இல்லை. அது எதற்காக அங்க வந்தது அப்படிங்கிறது அவருடைய வக்கீலுடைய மனைவிக்கும் தெரியல, அந்த பக்கத்து வீட்டு இளைஞனுக்கு அவனுக்கு ஒன்றும் தெரியல அப்படிங்கிறது போலீசாருக்கு தெரிய வருது. அந்த காட்டன் வேஸ்ட்ல ஒரு இடத்துல ஒரு சில ரத்த துளிகள் இருக்கிறது போலீசாருடைய ஃபாரன்சிக் டீம் எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அந்த ரூம்ல ஒரு இடத்துல ஒரு சில்வர் கலர்லான இந்த ஆண்கள்லாம் இளைஞர்கள்லாம் போடுவாங்க இல்லையா பிரேஸ்லெட், இந்த வளையல் மாதிரி, அந்த பிரேஸ்லெட் ஒன்று கிடக்கிறத போலீசார் எடுக்கிறாங்க. அதிலும் சில ரத்த கரைகள் இருக்கிறது தெரிய வருது. ஃபாரன்சிக் டீம் இந்த எவிடன்ஸை எடுக்கிறாங்க. இதை தவிர அவங்களுக்கு வேற எதுவும் கிடைக்கல. இதை இன்வெஸ்டிகேட் பண்ண வந்த போலீசார் ஆரம்பத்தில் இது வந்து யாரோ திருடுவதற்காக இவரை அடிச்சு போட்டுட்டு திருடிட்டு போயிருப்பாங்களோ அப்படிங்கிற கோணத்தில் விசாரிக்கிறாங்க. ஆனால் அவருடைய மனைவி வந்து என்ன சொல்றாங்கன்னா, சார் அவர் கழுத்தில் செயின் போட்டிருக்கிறாரு, மோதிரம் போட்டிருந்தாரு, அது போக ஆபீஸ்ல இருக்கிற சாமானங்கள் இருக்குது, அவர் டெஸ்கில் பீரோல எல்லாம் பணம் இருக்கு, எதுவுமே காணாம போகல அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லவுமே போலீசார் வந்து இந்த வழக்கு
திருட்டுக்கான சம்பவம் அல்ல அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க. அப்போ முன்பகை ஏதாவது இருந்து அதனால இது நடந்திருக்குமோ அப்படின்னு சொல்லி போலீசார் அந்த கோணத்துல தங்களுடைய விசாரணையை தொடங்குறாங்க. போலீசாருடைய ஒரு டீம் இவர் வக்கீல் இருக்கார் இல்லையா, அவருடைய நெருங்கிய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் எல்லாம் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அக்கம் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களையும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக போலீசாருக்கு அந்த இளைஞன் கூடவே வந்தான் இல்லையா, அவன் மேல ஒரு டவுட் வருது. அவனை துருவி துருவி விசாரிக்கிறாங்க. அவனை பற்றியும் அக்கம் பக்கத்துல எல்லாம் விசாரிக்கிறாங்க. ஆனால் எப்படி விசாரித்தாலும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களும் சரி, இந்த அம்மாவுமே சரி, இந்த வக்கீலுடைய மனைவி இருக்காங்களே அந்த அம்மாவுமே சரி, அவன் மேல எந்த விதமான குற்றமும் இருப்பதாக தெரியலைங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. பொதுவாக இவன் ரொம்ப நல்ல பையனுங்க சார், நல்லா படிக்கிற பையன், அடுத்த 2 வீடு தள்ளி தான் இவங்க வீடு, சின்னதுல இருந்தே இவங்களுடைய பிள்ளைகளோட சேர்ந்து விளையாடி வளர்ந்ததுனால அவன் இவங்க வீட்டுக்கு ரொம்ப உரிமையோட வர்றது போறது வழக்கம்தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வக்கீலுடைய குழந்தைகள் படித்து பெரியவங்களாகி அவங்க வெளிநாடுகளில் செட்டில் ஆயிருந்தாங்க. அதனால வக்கீல் அப்ரஹாமும் அவருடைய மனைவியும் மட்டும்தான் அந்த வீட்டில் அப்பொழுது இருந்திருக்கிறாங்க. சரி, இந்த பையன் மேல தப்பு இல்லை அப்படின்னு தெரிய வருது போலீஸ்காரங்களுக்கு. சரி, அப்போ வேற யாராக இருக்கும் அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அவங்களுடைய ஆபீஸ்ல வேலை செஞ்ச ஸ்டாஃபையும் போலீசார் விசாரிக்கிறாங்க. அங்க கிட்டத்தட்ட 12 பேருக்கு மேல வேலை செஞ்சாங்களே, அதுல பலரும் வக்கீல்கள். ஹைகோர்ட் சீனியர் லாயர் அப்ரஹாம் இருந்தார் இல்லையா, அவருடைய ஜூனியர் வக்கீல்கள், அப்புறம் அவங்களுடைய ட்ரெயினிக்கெல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் தான் இருந்திருக்கிறாங்க. இது போக ஆஃபீஸ் ஸ்டாஃப், இந்த கிளீனிங் லேடி வராங்க, அவங்க வராங்க, பியூன் இருக்கிறாங்க, இந்த மாதிரியான ஆஃபீஸ் ஸ்டாஃப் எல்லாத்தையுமே கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. ஆனால் யார் மேலையுமே போலீசாரால இந்த பின் பாயிண்ட் பண்ணி சந்தேக கண்ணோட பார்க்க முடியலை. இப்படியே நாட்கள் ஓடுது. 1 வாரம் ஆகுது, 2 வாரம் ஆகுது. போலீசாரால இந்த கொலையை யார் செஞ்சாங்க, எதுக்கு செஞ்சாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கவே முடியவில்லை. சுமார் 1 மாத காலம் ஓடி போயிருது. இதற்கிடையில அவங்களுக்கு போலீசாருக்கு பயங்கரமான பிரஷரு. இந்த விஷயம் எர்ணாகுளத்தில் பல ஸ்ட்ரைக்குகளை, புரொட்டஸ்டுகளுக்கு காரணமாகவும் மாறுது. இப்படி நாட்கள் ஓடி ஓடி 1 மாத காலம் ஓடிடுது. பொலிட்டிக்கல் பிரஷரையும் இந்த லாயர்ஸ் உடைய பிரஷரையும் தாங்க முடியாம சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் என்ன பண்றாரு, இந்த விசாரணையை மீண்டும் ஃபர்ஸ்ட்ல இருந்து நாம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி 1 மாத காலத்துக்கு பிறகு மீண்டும் இதை ஃபர்ஸ்ட்ல இருந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. முதல் வேலையாக அவங்க என்ன பண்றாங்க, இந்த கொலையை ரீஎனாக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. அதாவது எப்படி இந்த கொலை நடந்திருக்க கூடும் அப்படின்னு கற்பனையாக, இந்த மாதிரி ஒருத்தன் வந்திருப்பான், இப்படி உட்கார்ந்து இருந்தாரு, இப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ட்ரை பண்றாங்க. அப்படி அவங்க பல ஆங்கிள் இந்த மாதிரி ஒரு ரீஎனாக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்பொழுதுதான் ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது சர்க்கிள் இன்ஸ்பெக்டருக்கு. அது என்னன்னா, இந்த அம்மா சொன்னாங்க இல்லையா, அப்ரஹாம் வக்கீலுடைய மனைவி, இந்த மாதிரி நான் மேல இருந்து பார்த்தேன், எல்லா லைட்டும் ஆஃப் ஆயிருந்தது அப்படின்னு. அதனால போலீசார் இந்த லைட்டுகளை ஆஃப் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. அப்பொழுதுதான் போலீசாருக்கு ஒன்று ஸ்ட்ரைக் ஆகுது. என்ன அப்படின்னா, இந்த அலுவலகத்தில் இருக்கிற லைட்டுகள்லாம் இருக்குது இல்லையா, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பக்கம் இருக்கிறத போலீசார் கண்டுபிடிக்கிறாங்க. அதனால யாரோ புதுசா வந்தவங்க ஒரு சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு இதை செய்திருக்க முடியாதுன்னு அவங்க யோசிச்சுட்டு இருந்த போதுதான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சேருது. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தபோது போலீசாருக்கு மேலும் சில அதிர்ச்சிகள் காத்திருந்தது. அதுல என்ன அப்படின்னா, ஹைகோர்ட் சீனியர் வக்கீல் கொலை செய்தாங்க இல்லையா, அது பல விதமாக இவரை கொலை செய்ய அட்டம் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. அவருடைய தலையிலையும் முகத்திலையும் பல இடங்கள்ல ஏதோ ஒரு பிளண்ட் ஆப்ஜெக்டை வைத்து அடித்தது தெரிய வந்திருக்குது. ஸ்கல்லுல சில இடங்கள்ல, அதாவது மண்டையோடு சில இடங்கள்ல உள்ள உடஞ்சும் இருந்திருக்குது. இரண்டாவதாக அவருடைய கழுத்துல இருந்த மார்க்கு, கழுத்தை நெரித்து யாரோ கொன்னது போல இருந்தது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா டாக்டருக்கு வந்த போதே, அதே போலதான் அவர் இறந்தது சுவாசம் முட்டி தான் இறந்திருக்கிறாரு, யாரோ கழுத்தை நெரிச்சு தான் கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. மூன்றாவதாக வந்ததுதான் மிகப்பெரிய அதிர்ச்சி. என்னன்னா, வக்கீலுக்கு
அவர் இறப்பதற்கு முன்னாடி எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்தாங்களா அப்படின்னு யோசித்த போதுதான், பழைய போட்டோஸ் எல்லாம் எடுத்து பார்த்த போதுதான், அங்க வக்கீலுடைய சீட் இருக்குது, அதுக்கு பக்கத்துல 2 வயரை மாட்டி அந்த வயர் கீழே தொங்கிட்டு இருந்ததை போலீசார் போட்டோல பாக்குறாங்க. அந்த சமயத்துல இவங்க இன்வெஸ்டிகேஷன் போன போது அதை ஒரு பெரிய மேட்டராக அவங்க நினைக்கல அப்படிங்கிறது தெரிய வந்தது. இப்பொழுது வக்கீலுக்கு கரண்ட் ஷாக்கு கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த கோணத்துல போலீசார் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த சமயத்துல தான் இந்த ஆபீஸ்ல ரீஎனாக்ட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்குது. அப்பொழுதுதான் நான் சொன்னேன் இல்லையா, போலீசார் கவனிக்கிறாங்க, இந்த லைட் சுவிட்ச் எல்லாம் ஒரே இடத்துல இல்ல, இங்க இருக்குது, உள்ள இருக்குது, உள்ள ரூம்ல இருக்குது, அந்த பக்கம் இருக்குது, ஸ்டோர் ரூம்ல இருக்குது. அப்போ இந்த பில்டிங் பூரா இருக்கிற லைட் ஆஃப் பண்ணணும்னா அத்தனை அறைகளுக்கும் போக வேணும், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பக்கம் இருக்குது. அப்போ இத புதுசா வந்தவங்க அவ்வளவு எளிதில் போய் ஆஃப் பண்ணியிருக்க முடியாது அப்படிங்கிறது போலீசார் உணர்றாங்க. ஏன் மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஏன் அப்படின்னா கரண்ட் ஷாக் கொடுத்துருக்காங்கன்னு தெரிய வந்தது இல்லையா. அப்போ மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருந்தாங்கன்னா எப்படி கரண்ட் ஷாக் கொடுக்க முடியும் வக்கீலுக்கு அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா. அதனால மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணப்படவில்லை, மாறாக லைட்டை எல்லாம் தான் யாரோ ஆஃப் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ ஆபீஸுடைய செட்டப்பை நல்லா தெரிஞ்ச ஆளா தான் இருக்கணும்னு சொல்லி போலீசார் அந்த அலுவலகத்தில் வேலை செய்தவர்களை விசாரிக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. ஆனா அதற்குள்ளாக இந்த கேஸ் பயங்கர பரபரப்பாகி பயங்கரமான பிரஷர் ஆகுது. எப்படி தெரியுமா, வக்கீல் யூனியன் எல்லாம் பயங்கரமா போலீசாரை வச்சு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதனால போலீசார் இந்த அலுவலகத்தில் வேலை செய்த வக்கீல் அப்ரஹாமுடைய ஜூனியர் வக்கீல்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களையெல்லாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு விசாரிக்கிறதுக்கே போலீசார் பயப்படுறாங்க. எந்த ஸ்டாஃபையுமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் விசாரிக்கிறதுக்கு கூட போலீசார் அஞ்சுகிற அளவுக்கு அன்றைக்கு பயங்கர பிரஷர் இருந்திருக்குது. அதனால போலீசார் என்ன ஐடியா பண்றாங்க, இது ஒத்து வராதுன்னு சொல்லிட்டு அங்க 12 பேர் வேலை செஞ்சாங்க இல்லையா, அந்த 12 பேர் வீட்டுக்கும் ஒரே சமயத்துல ரெய்டு போறாங்க போலீஸ்காரங்க. அலுவலகத்தில் வேலை செஞ்சவங்க யாரு மேலையும் தங்களுக்கு சந்தேகம் வர்ற மாதிரியே காமிச்சுக்காம திடீர்னு ஒரு நாள் விடிய காலையில அந்த 12 பேர் வீட்டுக்கும் போலீசார் போய் நிக்கிறாங்க. அடிச்சு நவுத்திக்கிட்டு அங்க போய் அவங்களுடைய வீடுகளில் எல்லாம் ரெய்டு நடத்துறாங்க. அப்படி போலீசார் ரெய்டு நடத்த போதுதான் போலீசாருக்கு மிகப்பெரிய பிரேக் ஒன்று கிடைச்சது. அந்த அலுவலகத்தில் பியூனாக வேலை செய்த ஒரு இளைஞன், அதுவும் 18 வயதே ஆன ஒரு இளைஞன் ஒருத்தன் இருந்திருக்கிறான். அவன் பேரு அமல்ராஜ். ஒரு 2 வருடங்களாகவே அவன் வக்கீல் கிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கிறான் பியூனாக. அவனுடைய வீட்டை பரிசோதனை செய்த போதுதான் போலீசாருக்கு ஒரு சின்ன பிட்டு, கிரெடிட் கார்டுடைய பிட் ஒன்று கிடைக்குது. அந்த கிரெடிட் கார்டு பிட்டை எடுத்து பார்த்த போது அது நுனியில எரிக்கப்பட்டிருந்தது அப்படிங்கிறது தெரிய வருது. உடனடியாக போலீசார் சிந்திக்கிறாங்க, இவன் எதுக்கு கிரெடிட் கார்டை கட் பண்ணி பிட்டு பிட்டா போட்டு எரிச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லி போலீசார் யோசிக்கிறாங்க. சரி, இவனை விசாரிக்கணும்னு இந்த அமல்ராஜை தூக்கிக்கிட்டு நேரா ஸ்டேஷனுக்கு போறாங்க. அங்க வச்சு போலீசார் விசாரிக்கிறாங்க. ஆனா எதற்கும் இந்த கல்லூரி மங்க அசைஞ்சு கொடுக்கவே இல்லை. அதற்கு பிறகுதான் போலீசார் தங்களுடைய பாணியில அவனுக்கு கிட்டுக்கு பிடி விசாரணை போட்டு விசாரிக்கிறாங்க. போலீசாருடைய அந்த கிட்டுக்கு பிடி விசாரணையுடைய தீவிரத்தை தாங்க முடியாம அமல்ராஜ் அலறான். சார், நான் தான் சார் வக்கீல கொன்னேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறான். அவன் சொன்னதை கேட்டு கேரளாவே அதிர்ச்சி அடைஞ்சது அப்படிங்கிறதான் உண்மை. அமல்ராஜ் என்ன சொல்றான், சார் நான் இங்க 2 வருஷமா சார் கிட்ட வேலை செய்யறேன். அவருடைய அலுவலகத்துல நான் பியூனா இருக்கிறதுனால இந்த ஃபைல்களை கொண்டு போய் கொடுக்கறது, கொண்டு போய் வாங்கிட்டு வர்றது, கோர்ட்டுக்கு போய் திங்ஸை கொடுக்கறது, வாங்கிட்டு வர்றதுங்கிறது மட்டும் இல்லாம பேங்க்குக்கு போறதும் கூட என்னுடைய பணியாக தான் இருந்தது. அவர் என்னைய ரொம்பவுமே நம்பினாரு. அதனால பணத்தை கொண்டு போய் பேங்க்ல கட்டுறதுக்கும் பேங்க்ல இருந்து பணத்தை எடுத்துக்கிட்டு வர்றதுக்கும் என்னை அனுப்புவாரு. அப்படி பணத்தை நான் ஹேண்டில் பண்ணும்போது அப்பப்போ ஒரு சின்ன சின்ன அமௌண்ட், ரொம்பலாம் இல்லைங்க சார், 500, 1000, 2000, 5000 இப்படி சின்ன சின்ன அமௌண்ட்டாக நான் எடுத்துக்குவேன். அதெல்லாம் வக்கீல் அவர் இருந்த பிஸியில் அதெல்லாம் கவனிக்க கூட மாட்டாரு. கொண்டு நான் ஆஃபீஸில் யார்கிட்ட கொடுக்க சொல்றாரோ அவங்க கிட்ட கொடுப்பேன். இதெல்லாம் வக்கீலுக்கு ரொம்ப நாள் தெரியவே இல்லை. இப்போ ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடியிலேருந்து நான் இதை அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போனேன் அப்படின்னு கொஞ்சம் கூட சங்கடப்படாமல் சொல்கிறான்.
அவன் என்ன சொல்றான், நான் தான் சார் வக்கீலுடைய செக்கெல்லாம் கலெக்ஷன் போடுவேன், அதனால வக்கீலுடைய கையெழுத்து இருக்குது இல்லையா, அதை பார்த்து அப்படியே போட்டு 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 அவர் கையெழுத்தை அவர் மாதிரியே போடுறதுக்கு நான் கற்றுக்கிட்டேன். அதற்கு பிறகு அவருடைய செக் புக் கொடுக்குறாரு இல்லையா, அந்த செக் புக்கில் இருந்து அப்பப்போ ஒரு செக் லீஃபை நான் கிழிச்சுக்குவேன் நைஸா. அந்த செக் லீஃபில் நான் வந்து என்னுடைய பெயரையோ என்னுடைய நண்பர்கள் உறவினர்கள் யாரோ ஒருத்தர் பேரில் அந்த செக்கை கலெக்ஷன் போட்டு ஒரு அமௌண்ட்டை எடுத்துருவேன். 5 ரூபா 10 ரூபா 20 ரூபா 40 ரூபாய்ங்கிற அளவுக்கு நான் எடுத்தாலும் கூட வக்கீலுக்கு தெரியவே இல்லை. ஏன்னா வக்கீலுடைய டிரான்சாக்ஷன் அத்தனை பெரிய அளவில் இருந்ததுனால வக்கீலுக்கு இதெல்லாம் வந்து ஜுஜுப்பி ஒன்றுமே தெரியல. ஆனால் ஒரு 15 நாளைக்கு முன்னாடி என்னவோ தெரியல, திடீர்னு வக்கீலுக்கு ஒரு டவுட் வந்துடுச்சு. என்னைய சந்தேகமா கேள்வி கேட்க ஆரம்பிச்சாரு. ஒரு கட்டத்தில் இந்த 4 நாட்களுக்கு முன்பு அவர் நான் பேங்க்ல கலெக்ஷன் போட்ட செக்கெல்லாம் இருக்குது இல்லையா, அந்த லிஸ்ட் எடுத்து வெரிஃபை பண்ணிட்டு இருக்கிறத நான் பார்த்தேன். அதற்கு மறுநாள் என்னை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு சில செக்கை எல்லாம் மார்க் பண்ணி வச்சிருந்தாரு, இதெல்லாம் யார் யாருதுப்பா, யாருக்கு போட்டதுன்னு உனக்கு ஞாபகம் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அது எல்லாமே என்னுடைய நண்பர்கள் உறவினர்கள் பேரில் நான் அவங்க அக்கௌண்ட்டில் மாற்றி நான் அந்த பணத்தை எடுத்த அமௌண்ட். அதெல்லாம் இதை பார்த்து நான் திருட்டு முழிக்கிறத பார்த்த உடனே அவர் உண்மை என்னங்கிறத கண்டுகிட்டாரு. அதற்கு பிறகு அவர் பட்டியல் போடுறாரு, லட்சக்கணக்கில் வந்துருச்சுங்க சார். அதற்கு பிறகு அவர் பயங்கர காட்டமாயிட்டாரு. இந்த பணத்தை எல்லாம் நீ வந்து 10 நாளையில் திருப்பி கொண்டாந்து கட்டலை அப்படின்னா நான் வந்து போலீஸ்கிட்ட போவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதில் தான் நான் டென்ஷன் ஆகிட்டேன். என்னுடைய நண்பர்கள் 2 பேரும் நானும் சேர்ந்து தான் இந்த பணத்தையே ஜாலியாக செலவு பண்ணிக்கிட்டு உட்காந்துருந்தோம். நான் அவனுக்கிட்ட சொன்ன போது, ஏற்கனவே பயங்கர பணக்காரர், இன்ஃப்ளூயன்ஷியல், பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஷியல் வேற இல்லையா, சீனியர் லாயர் ஹைகோர்ட்டில், அதனால் எங்கே இவர் சொன்னால் போலீஸ்காரங்க எங்களை பிடிச்சி பர்மனண்ட்டாக உள்ள தள்ளிடுவாங்களோங்கிற பயத்தில் நாங்கள் 3 பேருமாக சேர்ந்து வக்கீலை தீர்த்து கட்டுறதுன்னு ஒரு முடிவுக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அந்த அமல்ராஜ். அன்றைக்கு மாலை வழக்கம் போல அவன் தான் வந்து லாஸ்டா வெளியில போறவன். எல்லா ஸ்டாஃபும் 6-6:15 கிளம்பிய பிறகு அவன் அமல்ராஜ் அங்க இருந்திருக்கிறான். அவனுடைய நண்பர்களுக்கு அவன் சிக்னல் கொடுக்குறான். அங்க வெளியில சாலையில ஒரு ஓரமாக நின்றுகிட்டு இருந்தா அவனுடைய 2 நண்பர்களும் உள்ள வர்றாங்க. உள்ள அவங்க வந்த உடனேயே கதவை உள்ளுக்குள்ள தாள் போட்ட பிறகு அதாவது அமல்ராஜ் சொல்றான், நான் வந்து வேக வேகமாக போய் மற்ற ரூம் லைட் எல்லாம் முதல்ல ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டேன். சாரோட ரூம் லைட் மட்டும்தான் எரிஞ்சுதுங்க சார். அதற்கு பிறகு சாரோட ரூம்குள்ள போய் நான் வந்து சார் இந்த மாதிரி டைம் ஆயிடுச்சுங்க, மேடம் வெயிட் பண்றாங்க அப்படின்னு சொன்னேன். சரிப்பா இதோ கிளம்பிடுவோம் அப்படின்னு சொன்னாரு. கரெக்டா அந்த சமயம் பார்த்து நான் லைட்டை ஆஃப் பண்ணேங்க சார். என்னுடைய நண்பனுங்க பைக்கில் வந்திருந்தானுங்க. அவனுங்க அந்த ரூம்குள்ள வேகமாக ஓடி வந்து அவனுக்கு கையில் ஹெல்மெட்டை வச்சிருந்தானுங்க. அந்த ஹெல்மெட்டாலேயே வக்கீலுடைய தலையில் 5-6 போடு போட்டானுங்க. அதில் அவர் மயக்கம் அடைஞ்சு விழுந்துட்டாரு. டேபிள் மேலே மயக்கம் அடைஞ்சு மனுஷன் சாஞ்சாலும் கூட மூச்சு நிற்கலைங்க சார். எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், சரி இது வந்து தெரிஞ்சு போயிடும் வெளியில் அப்படின்னு 2 வயரை எடுத்து வயரை கனெக்ஷன் கொடுத்து அவருக்கு எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்து கொண்டு விடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு திட்டம் போட்டு நான் உள்ளே ஓடி போய் ஸ்டோரில் இருந்து வயர் எடுத்துகிட்டு வந்து 2 பிட்டை வச்சு அவருக்கு எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்தோம். ஆனால் மனுஷன் துடிச்சாரை ஒழிய சாகலை. என்னடா இது வம்பா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு உயிரே போக மாட்டேங்குதே, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு யோசித்த போது தான் என்னுடைய நண்பன் அரவிந்த் அவருடைய கழுத்தை நெரிச்சு அவரை கொன்னான். அதோட அவர் மூச்சு நின்னதுங்க சார். அவர் மூச்சு நின்ன உடனேயே நாங்கள் அந்த அலுவலக லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு வெளியில் போய் டோரை வெளியில் க்ளோஸ் பண்ணிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த சொல்கிறான். அமல்ராஜ் சொன்ன கதையை கேட்டு போலீஸார் அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனடியாக அவனுடைய நண்பன் அரவிந்தனையும் இன்னொருத்தனையும் பிடிச்சி உள்ளே போடுறாங்க. இவனுங்க 3 பேர்த்துக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் கிரைம் அப்படிங்கிறதுனால இது தொடர்பாக போலீஸார் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்க தான் பணம் திருடினதை இவங்க வக்கீல் அமல்ராஜ் போலீஸாருக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாரோ, அதனால நம்ம ஜெயிலுக்கு போயிருவோங்கிற அச்சத்தில் இவனுங்க 3 பேரும் சேர்ந்து வக்கீலை கொல்றதுன்னு முடிவு பண்ணியிருக்கிறானுங்க. ஆனா இவனுங்க 3 பேர்த்துக்குமே இது முதல் கிரைம் அப்படிங்கிறதுனால அவரை எப்படி கொல்றது, எவிடன்ஸ் இல்லாம எப்படி கொல்றது அப்படிங்கிறதெல்லாம் இவனுங்களுக்கு தெரியல. அதனால தான் முதல்ல தலையில் அடிச்சு பார்த்துருக்குறானுங்க, சாவில் என்ன ஷாக் வச்சு பார்த்துருக்குறானுங்க. அப்பையும் மனுஷனுக்கு உயிர் போகலை அப்படிங்கிறதுனால கழுத்தை நெரிச்சு கொண்டிருக்கிறானுங்க அப்படின்னு சொல்லி போலீஸார் சொன்னாங்க.
இந்த வழக்கில் இவங்க 3 பேர் மீதும் அமல்ராஜ் மற்றும் அவனுடைய நண்பர்கள் 2 பேர் மேலையும் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்து இந்த வழக்கு எர்ணாகுளம் நீதிமன்றத்தில் நடந்த நண்பர்களே. இதில் 3 பேர்த்துக்குமே பரோல் இல்லாத ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டது. அமல்ராஜுக்கு பரோலே இல்லாமல் 35 ஆண்டு காலம் அவன் ஜெயிலில் இருக்கணும் அப்படின்னு உத்தரவிட்டார் ஜட்ஜு. கேரளாவையே ஆட்டி படைச்ச ஹைகோர்ட் சீனியர் லாயரான அப்ரஹாமுடைய கொலை வழக்கு துப்பு துளங்கியது போலீஸாருடைய திறமையால தான் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேறு வீடியோ சந்திக்கிறேன். கைஸ், பை பாய்.